வார்த்தை உயர்த்தும் போது அவனை தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். ஓகே, தொடர்ந்து மாடல் சர்ச், முன்மாதிரியான சபை என்ற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தெசலோனிக்கே சபை முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு காரணம் என்ன? முதலாவதாக நம்ம பார்த்தோம் அந்த சபை ஒழுக்கம் நிறைந்த சபை, இரண்டாவதாக பார்த்தோம் அன்பு நிறைந்த சபை, மூன்றாவதாக பார்த்தோம் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுகிற சபை, காத்திருந்த சபை, நான்காவதாக பார்க்கிறோம் இந்த சபை இயேசுடைய தேவனுடைய வசனத்திலே பெருகுகிற சபையாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே வசனத்திலே பெருகுகிறதை பற்றி நாம் தொடர்ந்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ வசனத்தை பற்றி, வேதத்தை பற்றிய பொதுவான காரியங்களை பார்த்தோம், வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று பார்த்தோம், வேதத்தை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்று பார்த்தோம், வேதம் வாசிப்பதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னவென்று பார்த்தோம். லாஸ்ட் வீக் கடைசியாக வேதத்தை தியானம் செய்வது எப்படி என்று பார்த்தோம். நம்மளுக்கு எல்லாம் கேட்ட மாதிரி இதெல்லாம் கேட்ட ஞாபகம் இருக்குங்களா? நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு நாள் தேவனுடைய வசனத்தை நம்ம என்ன பண்றோம்? கேட்க முடியாது. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், கர்த்தர் நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். தாகமாய் கேளுங்கள், உணர்வோடு கேளுங்கள், நிச்சயமா கர்த்தர் நம்மளோட இடைப்படுவார். ஆமென். அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு அதை தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவாரா? பேசுவார். இன்றைக்கு நம்முடைய திறவுகோள் வசனமாக செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஓப்பனிங் ஒரு வார்த்தை நான் கொடுக்கறதுக்கு வரணும். சரிங்களா? அதுக்கு சங்கீதம் 5:1 வாசியங்கள், இன்னொரு சங்கீதம் 119:97 வாசியங்கள். அதாவது வேதத்தை கொடுத்து நம்ம படிக்கிறோம். நிறைய வேத வசனங்களை சொல்லுவேன். கொஞ்சம் சீக்கிரமா படிச்சீங்கன்னா பிரசங்கத்தை குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிச்சிடணும். கர்த்தாவே என் வார்த்தைக்கு செவி கொடு. கர்த்தாவே என் வார்த்தைக்கு செவி கொடுங்க. தியானத்தை கவனியும். என்னுடைய தியானத்தை என்ன செய்யும்? கவனியும். சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே என் வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஆண்டவரே என் தியானத்தை என்ன செய்யுங்க? கவனிங்க. அல்லேலூயா. 119:97 உடைய வேதத்தின் மேல் எவ்வளவு நான் பிரியமாயிருக்கிறேன், நான் முழுவதும் அதையே தியானம். இந்த ரெண்டு வார்த்தையுமே சங்கீதக்காரன் தாவீது சொன்ன வார்த்தை தான். அல்லேலூயா. அப்பதான் நீங்க சங்கீதக்காரன் தாவீதை பார்த்து நம்ம கேட்கலாம், என்னன்னா தாவீதே உனக்கு பிரச்சனை இல்லையா? தாவீதே உனக்கு உபத்திரவம் இல்லையா? தாவீதே உனக்கு வேதனை இல்லையா? தாவீதே உன் வாழ்க்கையில நெருக்கங்கள் இல்லையா? பாடுகள் இல்லையா? அப்படி சங்கீதக்காரனை பார்த்து கேட்டா, தாவீதை பார்த்து சொல்லுவான், அவனை பார்த்து கேட்டா சொல்லுவான், என் வாழ்க்கையில எல்லாமே இருந்தது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். கவனிங்க, சவுல் ஒரு பக்கம் தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்துல சொந்த குமாரனாகிய அப்சலோமை தாவீதை என்ன செய்யறான்? முற்றிலுமாக துரத்தி கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்துல ஒரு சூழ்நிலை இவன் செய்த பாவத்திற்காக இவனே வனவாசம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அல்லேலூயா. சொந்த ஜனங்கள் எல்லாரும் இவனை துரத்தி கொண்டிருக்கிறார்கள், யாரும் இவனை காப்பாற்ற முடியவில்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் மத்தியிலே தாவீது என்ன செய்யறான்? ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான், குகைகள் மத்தியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான், பல பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், பல பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், பல நெருக்கங்கள் அவனுக்கு வருகிறது. ஆனால் அவன் மத்தியிலே சொல்றான், நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவனாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை அவன் பார்த்து கேட்கலாம், நீயே சவுலுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிற, உன் சொந்த குமாரன் அப்சலோமுக்கு பயந்துட்டு ஓடிட்டு இருக்கிற, நீ ஏன்பா இதெல்லாம் செய்யற? தியானிக்க முடியுது அப்படின்னு அவன் கேட்டான்னு சொல்லுவான், நான் பிரச்சனை மத்தியில ஓடிட்டு இருக்கிறது உண்மைதான், என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம நான் ஓடிட்டு இருக்கிறது உண்மைதான், சவுல் ராஜா என்னுடைய கழுத்துல கத்தியை வைத்தது உண்மைதான். ஆனாலும் அதன் மத்தியிலே இந்த வசனத்தை நான் தியானிக்கிறதுனாலதான் எனக்கு பலம் கிடைத்திருக்கிறது, எனக்கு ஆரோக்கியம் கிடைத்திருக்கிறது, எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப என்னன்னா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் நாம் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவனை கேட்டு அவன் சொல்லிருப்பான், இந்த ஆண்டவர் நான் எவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு இருந்தாலும் இந்த வேத வசனத்தை ஏன் நான் தியானிக்கிறேன்னா, இந்த வேத வசனத்தை தியானிக்கிறதுனாலதான் எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது? நம்ம உயிருக்கு உத்தரவாதம். அவன் ஒரு பக்கம் தந்துட்டு இருக்கிறான், ஆனாலும் பிரச்சனை இல்லை, இந்த வசனத்தை நான் தியானிக்கிறதுனால எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, வேத வசனத்தை தியானிப்பதனால வரக்கூடிய நன்மைகள் என்ன? வேத வசனத்தை தியானிக்கிறதுனால வரக்கூடிய நன்மை என்ன? கடந்த வாரத்துல சொன்ன வேத வசனத்தை நம்ம எப்படி தியானிக்கணும்? ஃபர்ஸ்ட் சொன்ன 4 காரியங்கள் சொன்னா பணம் வரும். வேத வசனத்தை என்ன பண்ணணும்? இரண்டாவதா சொன்னேன், வேத வசனத்தை ருசிக்கணும். மூணாவது எப்படி காப்பியை ருசிச்சு குடிக்கிறோமோ அந்த மாதிரி வசனத்தை என்ன பண்ணணும்? ருசிக்கணும். மூணாவது வேத வசனத்தை என்ன செய்யணும்? நம்ம கற்பனை செய்யணும். நாலாவதா சொன்னேன், வேத வசனத்தை செயல்படுத்தணும், அபியாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் அது செஞ்சோம்னா இது கண்டிப்பா நம்ம இன்னைக்கு இதை பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப சொன்னீங்க, வேத
வசனத்தை நம்ம தியானிக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன? போஸ்ட் நம்பர் 4-5 காரியங்களை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பஸ்தரத்தை நாம் அதை தியானித்தோம். 2வது ஆராதனையிலும் கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். ஓகே, எடுத்துக்கொள்ளுங்க. வேற வசனத்தை தியானிக்கிறதுனால நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் நன்மை வாசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் வேத வசனத்தை சொல்வேன். ஒரு சீக்கிரமாய் வாசியுங்கள், சீக்கிரமா நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 39:3 சீக்கிரம் படியுங்கள். 39:3 என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது போல். First number 1 கவனிங்கள். நம்ம வேத வசனத்தை நம்ம தியானிக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய நன்மை என்ன? சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு பிரச்சனை இருக்கிறதுப்பா, எனக்கு பாடங்கள் இருக்கிறது, நான் ஒரு நம்பாடுல ஆடுகளை மேய்ச்சிட்டு தான் பண்றேன், போயிட்டே இருந்தேன். எனக்கு இந்த சாமுவேலுக்கு வந்து என் அண்ணன் அபிஷேகத்தை வச்சாப்பா, அண்ணிலிருந்து கவலை என்ன பண்றான், என்ன கொலை செய்யறதுக்கு எனக்கு என்ன பண்ற சுத்திட்டே என்ன பின்னாடி பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் நான் வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் தியானிக்கிறதுனால, நான் வேத வசனத்தை தியானிக்கிறதுனால எனக்கு ஆண்டவர் நன்மையை கொடுக்கிறார். அதுல முதல் நன்மை, என் ஆவியிலே அக்கினி மூழ்குகிறது. என் ஆவியிலே அக்கினி மூழ்குகிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நம்முடைய ஆவியிலே அக்கினி மூழ வேண்டும். ஆமென். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே நம்முடைய இரட்சகர் இயேசு சொன்னார், இந்த பூமியின் மேலே அக்கினியை போடாதே, இப்பொழுதே அதை பற்றி எறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? இன்றைக்கு நம்முடைய ஆவி அணைந்து போயிருக்கிறது, நம்முடைய ஆவி அனலில்லாமல் இருக்கிறது, நம்முடைய ஆவி அனலில்லாமல் பருகாம இருக்கிறது, ஒளிந்து போயிருக்கிறது. தேவனுக்கு சித்தமல்ல. உங்க ஆவி அக்கினியினால் மூழ வேண்டும் என்பதே தேவனுக்கு சித்தமாகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆவிலே அனலுள்ளவர்களாக வர வேண்டும். தேவனை ஆராதிக்கும் போது ஆவிலே அனலுள்ளவர்களாக ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது ஆவிலே அக்கினி மூன்றவர்களாக நாம் அதை கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்தின விஷயத்துல நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. ஒரு காலத்துல ஜெபம்னா, ஒரு காலத்துல ஊழியனா, ஒரு காலத்துல இந்த ஐக்கியனா ஓடோடி முதல்ல வந்த நீ இப்பொழுது அப்படியே லைட்டா பேக்ல அப்படியே போற. ஆவி அணைஞ்சு போச்சு, உன் ஆவியா போயிடுச்சு. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ற, வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்தது? மனமகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அக்டோபர் 2 வச்சாங்கப்பா. எதுனா ஒரு நாள் லீவ் கிடைக்குது, எல்லாம் போனா விடுறாங்களா, இந்த வேலை வச்சிருவாங்க, வரலன்னா கேள்வி நம்மள கேட்பாங்க. ஆனா இன்றைக்கு கவனிங்க, நமக்கு எனக்கு எப்படி இருக்கிறது? வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்ல துக்கமா இருக்கு. சபையில எல்லாம் மீட்டிங்கா துக்கமா இருக்கு. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மனமகிழ்ச்சியா இருந்தது. அல்லேலூயா. ஏன்? சங்கீதக்காரனுடைய ஆவி அக்கினியினால மூண்டு கொண்டு. அல்லேலூயா. நம்முடைய ஆவி எப்பொழுதும் அக்கினியினால மூட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவி அக்கினியாக எழுப்ப வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறேன். வேத வசனத்தை தியானிக்கும் போது உனக்குள்ள ஆவியில ஒரு அக்கினி மூழ்குது. அல்லேலூயா. உன் ஆவியில ஒரு அக்கினி என்ன செய்து மூழ்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்துல நீங்க இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமா. அதுல 1-2 வசனத்தை படிக்க. நீங்க 3ஆம் வசனத்தை ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. 1-2 படிங்க. என் ஆவியால் பாவம் செய்யாதபடிக்கு துன்மார்க்கன் அவனுக்கு முன்னாடி இருக்கிறான். அப்ப தாவீதுக்கு முன்னாடி யார் இருக்கிறா? நல்லவன் இல்ல, நீதிமான் இல்ல, சிறையிலே இல்ல, துன்மார்க்கன் தான் கூட இருக்கிறான். அல்லேலூயா. யார் இருக்கிறா? துன்மார்க்கன் அவனுக்கு முன்னாடி இருக்கிறான். அப்புறம் என் மாய கடிவாளத்தினால துன்மார்க்கன் முன்னாடி இருக்கிறான், என் முன்னாடி கெட்டவன் இருக்கிறான், அவனுக்கு முன்னாடி என் வாய கடிவாளத்துல என்ன பண்ணுவேன்? அடக்கி வைப்பேன் என்று நான் மௌனமாகி ஊமையனா இருந்தேன், நலமானதை கூட பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம், நான் எந்த பிரச்சனைக்கு போல, எந்த ஒப்புக்கும் போல, எனக்கு முன்னாடி துன்மார்க்கன் தான் இருந்தா அவனுக்கு முன்னாடி போட்டு அடைக்கிற மாதிரி நான் அடக்கி வச்சிருந்தேன். சில நேரத்துல நன்மையானது நலமானதை பேசலாம், நான் பேச முடியல, பேசாம சைலண்டா தான் இருந்தேன். ஆனாலும் என் துக்கம் என்னை விட்டு நீங்கல, என் துக்கம் அதிகரித்தது. ஆனாலும் 3ஆம் வசனத்துல சொல்றான், நான் தியானிக்கையில் அக்கினி என்னை மூண்டது. அல்லேலூயா. ஆமென். உனக்கு பிரச்சனை இருக்கலாம், பாடம் இருக்கலாம், உன்னை சுத்தி உன் சத்துருக்கள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனா நான் சொல்லட்டுமா, அவர்களுக்கு முன்பாக
முன்பாக நீ ஜெயிக்க வேண்டும், அவர்களுக்கு முன்பாக நீ எழுப்ப வேண்டும், அவர்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தருடைய வசனத்தை தியானித்து ஆவியிலே ஆக்கினியாய் நீ எழுப்ப வேண்டும் என்பதே தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரச்சனை இருக்குதுன்னு ஜெபம் பண்ண மாட்டேன், பிரச்சனை இருக்குதுன்னு சர்ச்சைக்கு வர மாட்டேன், பிரச்சனை இருக்குதுன்னு ஆண்டவரை ஆராதிக்க மாட்டேன், பிரச்சனை இருக்குதுன்னு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், பிரச்சனை இருக்குதுன்னு கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன், பிரச்சனை இருக்குதுன்னு ஆண்டுடைய அர்ப்பணிப்பை தியாகத்தை வைராக்கியத்தை நீ விட்டுட்ட. இப்ப என்ன ஆச்சு? இருக்கிற பிரச்சனை சரியாச்சா? இல்ல, இருக்கிற பிரச்சனை அதிகமாயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா கவனிங்க, என்ன துக்கம் அதிகரித்தாலும் என் தியானத்தை நான் விட மாட்டேன் என்று சொல்றேன். சங்கீதக்காரனை போல நாம் இருக்க வேண்டும். அவன் சொல்லுமா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நமக்கு ஒரு வார்த்தை யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மத்தியிலே வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை தேவனிடத்துல அது தேவனாக இருக்குது. அப்ப கவனிங்க, நம்ம உண்மையில ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். யோவான் 1:1 படி நம்ம வார்த்தையை தியானிக்கும் போது நம்ம ஆண்டவரையே தியானிக்கணும். பக்கத்துல கை வச்சுருக்கீங்க. வார்த்தையை தியானிக்கும் போது நீங்க வார்த்தையை தியானிக்கும் போது உங்க ஆண்டவரே தியானிக்கணும். நீங்க வார்த்தையோட சும்மா வார்த்தையை படிக்கிறது என்ன வார்த்தைங்க? இது தமிழா, இங்கிலீஷா, மேத்ஸா? அல்லது என்னது? என்ன படிக்கிறீங்க நீங்க? நீங்க வசனத்தை தியானிக்கும் போது உங்க ஆண்டவரையே நீங்க தியானிக்கிறீங்க, உங்க கர்த்தரையே நீங்க தியானிக்கிறீங்க, உங்க ராஜாவையே நீங்க தியானிக்கிறீங்க. அதுதான் 1ஆம் வசனம் சொல்லுது. 14ஆம் வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி போட்டுக்கா. அப்ப மாம்சத்துல இந்த உலகத்துல ரட்சகராக வெளிப்பட்டவர் யாரு? நம்ம ரட்சகராகிய ஆண்டவர் இயேசு. அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் அவருடைய வார்த்தையோ ஒரு மனுஷனுக்குள்ள இன்னைக்கு விடுதலை இல்லை, ஒரு மனுஷனுக்குள்ள இன்னைக்கு பிசாசு போராட்டம். ஒரு மனுஷன் திருப்பி என்ன பண்ணா? எழுந்துக்கிறான், திருப்பி விடுறான், திருப்பி எழுந்துக்கிறான், திருப்பி விடுறான். ஒரு பிசாசு போனா இன்னொரு பிசாசு என்ன பண்ணுது? வருது. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை என்ன பண்ணுது? வருது. அடிக்கடி 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 சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன? உங்ககிட்ட வார்த்தை இல்லை. அல்லேலூயா. அதுதான் இயேசு ரட்சகராக வெளிப்பட்ட வார்த்தையின் உருவாக, வார்த்தையின் அடையாளமாக இருக்கக்கூடிய இயேசு சொன்னாரு. 8 அதை யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 36ஆம் வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை தியானிக்கும் போது உங்கள் ரட்சகரே நீங்க தியானிக்கிறீங்க, உங்க ஆண்டவரையே நீங்க தியானிக்கிறீங்க. உங்களுக்கு விடுதலை நிச்சயம். ஆமென். வரமாட்டேங்குது. உங்களுக்கு அற்புதம் நிச்சயம். ஆமென். அதத்தான் யோவான் 14:6 சொன்னாரு, நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவிடத்துல வரான். அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் அவர் நமக்கு வழி அனுப்பிக்கிறார், ஒரு சில நேரத்தில் அவர் நமக்கு சத்தியமாக இருக்கிறார், ஒரு சில நேரத்தில் அவர் நமக்கு ஜீவனாகவே இருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா. ஆமென். அப்ப கவனிங்க, வார்த்தையை தியானிக்கும் போது உங்களுக்குள்ள அக்கினி மூண்டு எழும்புகிறது. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23, 29 சீக்கிரம் வாசியுங்கள். எரேமியா 23, 29 சீக்கிரமாய் படியுங்கள். என் வார்த்தை அக்கினியை போலவும், என் வார்த்தை அக்கினியை போலவும், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதா என்று மனுஷன் சொல்லல, சேனைகளின் கர்த்தர் சொல்ற. கைத்தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கண்மலையை நொறுக்கிற சம்மட்டி. வாழ்க்கையில கண்மலையை போன்ற பிரச்சனைகள் இருக்கு. அல்லேலூயா. கண்மலையை போன்ற பாடுகள் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நீ தியானிக்கும் போது, அதை எல்லாத்தையும் அந்த வார்த்தை கண்மலையை நொறுக்கிற சம்மட்டியை போல கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஏன் போராட்டம், ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் வறுமை, ஏன் பிசாசு போராட்டம், ஏன் ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில வார்த்தை இல்லை. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீ தியானிக்கல, ஜெபிக்கணும்னு நினைக்கிற, ஆராதிக்கணும்னு நினைக்கிற, ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் 10 அதிகாரம் நீ படிக்கணும் ஆசைப்படுற, ஆனா உன்னால முடியல. ஏன் முடியல? உன் ஆவி அப்படியே போது போயிருக்கு, உன் ஆவி அப்படியே அணிஞ்சு போயிருக்கு, உன் ஆவி அப்படியே தண்ணி தெரிஞ்சு விட்ட மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் ஆவியை அக்கினியினாலே மூடுவதற்காக தான் கர்த்தர் நம்முடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கேட்கிற ஒரு கேள்வி, இயேசுவை இந்த உலகத்திலே ரட்சகர் என்று அறிமுகப்படுத்தின நபர் யார்? சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க, சொல்லுங்க.
யோவான் தான் என்ன பண்ணா எங்க அறிமுகப்படுத்தினான்? யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து இந்த சம்பவங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாம் எடுத்துட்டீங்களா? யோவான் 1:19 இருந்து பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் இங்க கிளியரா யோவான் கிளியரா இவர் யாரு அப்படின்றத கிளியரா சொல்லிடுவோம். சரிங்களா? 19 பாருங்க. எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியர் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டார்கள். அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டது நன்றி, நான் கிறிஸ்துவ அல்ல என்று அறிக்கை. அப்ப இன்னும் கீழே அப்படியே படிச்சு பாருங்க. நீங்க எலியாவும் அல்ல, கிறிஸ்துவும் அல்ல அப்படின்னு சொல்ற, நீர் யாரு? அப்ப மேசியா எங்க ஒருவர் அப்படின்ட்டு 26ஆம் வசனம். யோவான் அவர்களுக்கு பிரதித்திரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாமல் இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். அப்படி ரொம்ப திட்டப்படமா ரொம்ப அழகா என்ன பண்றாரு சொல்றாரு. நீங்க 29 பாருங்க. எல்லாம் அழகா இருக்கீங்க எப்படிங்களா? 29 பாருங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற கிளியரா, அதாவது எந்த ஒரு டவுட்டும் இல்லாம அப்படி அடையாளம் காட்டின நபர் யாருன்னு யோவான் சொன்னாங்க. கரெக்டுங்களா? இவர் அதாவது எல்லாருக்கும் இவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா மேசியா எப்போ வருவார், மேசியா எப்போ வரப்போறார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எதிர்பார்ப்பும் யூத மக்களுக்குள்ள இருந்தது. வேதபாரகர்கள் பரிசேயர்கள் முற்றிலுமா வேதபாரர்கள் அறிந்திருந்தாங்க. அதாவது சாஸ்திரிகள் பாத்தீங்கன்னா கிழக்கிலிருந்து அந்த சாஸ்திரிகளுக்கு இந்த விஷயம் தெரியல. அவர் எங்க பிறப்பாரு, அரண்மனையில பிறந்திருப்பாரு, அரண்மனை வந்தாங்க. ஆனா அங்க இருக்கிற வேதபாரத்தை கூப்பிட்டு வசனத்தை என்ன பண்ணா படிக்க சொன்னோம். அப்ப அவங்க சொன்னாங்க, நீலால போட்டிருக்கு எப்ராத்தா, நீ எப்படி நீ சிறியனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா யூதரை ஆளுகிறவர் முன்னிடத்திலிருந்து தோன்றுவார். ஆமே. அப்பதான் நீங்க அப்படின்ற வசனத்தை ரொம்ப அழகா எடுத்து கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்பதான் நீங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எதிர்பார்க்கிறது மேசியா எப்போ வருவார். அப்ப இவர்தான் மேசியா அப்படின்றத இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினவர் யாரு? யோவான். அந்த டவுட் கிளியர் பண்ணிட்டாரு. டவுட் என்ன பண்ணிட்டாரு? கிளியர் பண்ணி இவர் தான் மேசியா, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ கிளியரா சொல்லிட்டாரா? இவருக்கு கிளியரா தெரியும் இவர் மேசியா, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி கிளியரா சொல்லிட்டாரு. ஆனா நடுவில் என்ன நடக்குது? லூகாஸ் மிஷன் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூகாஸ் மிஷன் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுங்க. 19ஆம் வசனத்தை படிக்கும் சீக்கிரமா. 19ஆம் வசனத்துல இந்த யோவான் ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. நீங்க இயேசுவிடத்துக்கு போய் காத்திருக்க வேணுமா? என்ன கேள்வி இது? அங்கதான் கிளியரா சொல்லிட்டார்ல. என்ன சொன்னாரு? இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கிளியரா சொல்லிட்டார்ல. இப்ப அதே யோவான் நான் 2 பேரை அனுப்பி இயேசுவிடத்துல ஒரு கேள்வி கேட்க சொல்றேன். என்ன கேள்வினா, வருகிறவர் நீர்தானா அல்லது தேவனோட காத்திருக்க வேண்டும்? என்னங்க கேள்வி? இதெல்லாம் ஆரம்பத்துல படிக்கணும், ஒன்னும் புரியல. இவருதான் அடையாளம் காட்டுறாரு. இப்ப இவருக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சு. ஏன் வந்துருச்சு? ஆழமாக படிக்கும் போது வேத பண்டிதர்கள் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், யோவான் சாணகன் ஃபர்ஸ்ட் இயேசுவை பார்க்கும் போது இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு கிளியரா என்ன பண்ண அறிமுகம் காட்டி கொடுக்கிறார். இப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய ஆவிக்குரிய நிலைமை தான் அதற்கு காரணம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு ஆவில ரொம்ப டல்லாகி அப்படியே பரிதாபமா நின்னா, இயேசுவே முன்னாடி போயிருந்தா கூட இது இயேசுல பிசாசுன்றோம். அப்படிதான் சொன்னாங்க. 4ஆம் ஜாமத்துல தண்ணீர் மத்தியில அவர் என்ன பண்றாரு? கடல்ல நடந்து வர்றாரு. அங்க இருக்கிற சீடர்கள் எல்லாம் கூட 3 வருஷம் கூட இருந்தாலும் ஒன்னா சாப்பிடறான், ஒன்னா தூங்குறான், ஒன்னாவே இருக்கான், கூட இருக்கான். அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஆவேசம். நீங்க நிறைய பேர் இது மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, செத்து போயிட்டாங்க. அந்த செத்து அவங்க என்ன பண்ணி நடக்குது? இயேசுவே 1 நிமிஷத்துல என்ன ஆயிட்டாங்க? பிசாசு ஆகிட்டாங்க. அப்ப என்ன ஆவி? அப்ப இருந்து அவங்க என்ன பண்ணாங்க? கடிந்து கொண்டார். அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன இல்ல, அவங்களுக்கு அவங்க ஆவி ரொம்ப என்ன ஆயிடுச்சு? பலவீனமா இருந்தது. அல்லேலூயா. சொல்லுவோம். நீங்க ஆவில ஆனலா இருந்தாதான் கர்த்தர் எங்க பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, சின்ன ஒரு புல் ஸ்டாப்ல பேசினா கூட சொல்றீங்க, என் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, என் ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, என் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வந்துருச்சு, ஓகே கர்த்தர் என்னை காப்பாத்துவாரு, நான் அவரை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் தேவனை வெட்கப்படுத்த மாட்டேன். விசுவாசமா இருந்திருக்கா? ஆவில நீ டவுனா உட்கார்ந்தீங்கன்னா உனக்காக ஆண்டவர் காபிரியலே அம்சா கூட நீ என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க. அப்பா வச்சா கங்கல தண்ணி வச்சு எடுத்து சாப்பிட்டு திருப்பி எடுத்துக்கணும். நான் சொல்றது அல்லேலூயா. அப்ப நம்ம தியானிக்கும் போது நம்முடைய ஆவி என்ன செய்கிறது? அக்கினியாய். அல்லேலூயா.
அக்கினியா எழும்பு. அனல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த அனல்ன்ற வார்த்தை சொல்லுங்க. அக்கினி என்னது? அக்கினி. அக்கினியா அனல் பத்தாது. அனல் போதுமா? அனல் கொஞ்சம் கொஞ்சம் அனலா இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் தர அதெல்லாம் அந்த காலத்துல முடிஞ்சு போச்சு. இப்ப அக்கினிதான். பூமி மேல என்னத்த போட வந்தேன்? அனல போட வந்தேன். நான் சொன்னேன் அக்கினிய போடணும். பக்கத்துல கேட்கணும். அக்கினியா இருங்க. அக்கினியா இருங்க. கையில கொடுத்து சொல்லுங்க. அக்கினியா இருங்க. அல்லேலூயா. அக்கினியா இருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை படியுங்கள். யோவான் 6:63 என்ன சொல்கிறது? எடுத்து வாசிப்போம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. கவனிங்க. உங்க ஆவி நல்ல அக்கினியா எழுப்பிச்சுன்னா அது எந்த நிலைமையில இருந்தாலும் அது உங்களை உயிர்ப்பித்து எழுப்பி நடத்தி கொண்டே போகும். அல்லேலூயா. ஆமென். அந்த அக்கினி இன்றைக்கு மூட வேண்டும் என்று தேவன் நிச்சயமாக எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அங்க ஒரு வார்த்தை போடப்பட்டது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சம் சிந்த போல நீங்க நிறைய பேர் யோசிக்கிற பணம் இருந்தா நல்லா வந்துடும். பணம் இருந்தா நல்லா வந்துடும். அல்ல நான் மட்டும் ஒரு லட்சாதிபதியா கோடீஸ்வரன் தான் எப்படி இருக்கும்? நல்லா நான் மட்டும் அம்பானிக்கு பிள்ளையா பிறந்தேன். என்ன ஒரு கனவு. எப்ப பார்த்தாலும் இந்த கனவு தானே. பணம் இருந்தா நல்லா இருக்கேன், வசதி இருந்தா நல்லா இருக்கேன், அதிகாரத்தை நல்லா இருக்கேன். நான் மட்டும் படிச்சிருந்தேன். கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன் நல்லா இருக்கேன். நான் சொல்லட்டுமா? அல்ல ஒரு மனுஷன் பணம் இருந்தா நம்ம பணம் இருக்கிறதுனால மட்டும் இருக்க முடியாது, நல்லா இருக்க முடியாது. வசதி இருக்கிறதால மட்டும் எத்தனை பணக்காரன் கவனிக்க வசதிகளை வச்சுட்டு அவன் எல்லா வசதி வாய்ப்புகளை வச்சுட்டு அவன் நினைச்ச ஃபாரின்லயே ஃபுட் ஆர்டர் பண்ணி என்ன பண்ணுவான்? சாப்பிடலாம். அப்படிப்பட்ட வசதியை வச்சு நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம நைட்ல உட்கார்ந்து புலம்பி கொண்டிருக்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நிதானமாய் போதித்து தேவையானதை கர்த்தர் நமக்கு கொடுத்து நமக்கு ஒரு நாளைக்கு என்ன சாப்பாடு இருக்கும், ரசம் சாப்பாடா இருந்தாலும் அதை திருப்தியா சந்தோஷமா சாப்பிட்டு தேவ நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். சொல்லுவோம். அப்ப வசதி இருந்தா, வாய்ப்பு இருந்தா, அதிகாரம் இருந்தா, படிப்பு இருந்தா ஒரு மனுஷன் நல்லா இருக்க முடியாது. ஏனென்றா மாம்சமானது ஒன்றுத்துக்கும் ஆவிதான் உயிர்ப்பிக்கும். அந்த மாம்சத்தை வச்சுதான் ஏசப்பட்ட நிறைய பேர் என்ன பண்ணாங்க பேசினாங்க. அதுலயே பாருங்க 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த 15ஆம் வசனத்துல இயேசுவை கூப்பிட்டு என்ன பண்றாங்க? உங்களை நாங்க ராஜா பார்க்க போறோம், நீங்க வாங்க இருக்கா? உங்களை என்ன பண்ணாங்க? ராஜா பார்க்க போறோம். இவர் இயேசு என்ன பண்ணாரா? அவங்க மத்தியில இருந்து விலகி போயிட்டு என்ன பண்ண போறாங்க? ராஜா பார்க்க. கவனிங்க. இவர ராஜா பார்க்க சில பேர் ஒண்ணு ராஜா அப்படியா எனக்கு போஸ்டிங்கா, எனக்கு பதவியா? என் பேரை போட்டீங்களா? உங்க பேரை போடுறதுனாலயோ, உங்களுக்கு பதவி கொடுக்கறதுனாலயோ, உங்களை பத்தி பெருமையா பேசுறதுனாலயோ, உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கறதுனாலயோ அல்லேலூயா உங்களுக்கு நன்மை நிலைத்திருக்காது. அல்லேலூயா. உங்க ஆவி என்னைக்கு அக்கினியில எழுதுதோ அன்னைக்குதான் உங்களுக்கு நன்மை. இடத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு? விலகி போயிட்டாரு. அவர் சொன்னாரு, எப்ப என்ன ராஜாவாக்குறதுலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு ராஜாவாக்குறத விட, நான் உனக்கு ராஜாவா இருக்கிறத விட முதலாவது உனக்கு ரட்சகராக இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. முதல்ல நான் உனக்கு ரட்சகரு, அதுக்கப்புறம் தான் உனக்கு ராஜா. அல்லேலூயா. ஆமென். அவர் நமக்கு ரட்சகராக வெளிப்பட்டு நமக்கு ரட்சிப்பு கொடுத்து உலகத்தினுடைய எல்லா வசந்தங்களையும் பாவங்களையும் ஜெயித்து பின்பு ராஜாவாக சிங்காசனத்தில் நிலைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் ராஜா, இன்றைக்கும் ராஜா, நாளைக்கும் ராஜா. ஏனென்றால் அவர் ராஜா இல்லை, அவர் ராஜாவின் ராஜாவாக இருக்கிறார். கருத்தை கட்டி மகிமை படுத்துவோம். பதவிக்காகவும் ஆசைக்காகவும் பணத்திற்காகவும் உலக சம்பந்தத்துக்காகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு சீரியலுக்காக மாலையாளருக்கு வராம இருக்காது. ஒரு சீரியலுக்காக கேஸ்டலுக்கு வராம இருக்காது. அல்லேலூயா. ஆமென். யாரோ ஒரு நபருக்காக ஊழியத்தை பண்றாரு. ஆமென். அப்ப அப்படி நீ ஊழியத்தை விட்டா உன் நிலைமை பரிதாபமா போயிடும். அல்லேலூயா. ஆமென். சொல்லுமா? அல்லேலூயா. ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் மீட்டிங் வரல, ஏன் ஆலயத்துக்கு வரல, ஏன் ஊழியத்தை கேட்டு வரல, நிறைய காரணங்களை சொல்லுவாங்க. அல்லேலூயா. யாரோ ஒரு நபருக்காக, யாரோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ வேலைக்காக, இந்த காரியத்துக்கு அந்த காரியத்துக்காக இல்ல. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இது எல்லாம் இருந்தாலும் இது எல்லாம் என் ஆவியை சாவடிக்க ஆண்டவரே, நீங்க மாத்திரம் தான் என் ஆவியை உயிர்ப்பிக்க. என் ஆவிய அக்கினினாலே மூண்டு அந்த அக்கினினால வீட்டை எழுப்புகிறது நான் இருக்கேன். அல்லேலூயா. ஆமென். அக்கினினால நம்ம எழுப்ப வேண்டாம். யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 38, 39 சீக்கிரம் படியுங்கள். 7:38, 39 படிக்கலாமா?
வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ஆ. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் வேத வாக்கியத்தின்படி எவன் நடக்கிறானோ, வேத வாக்கியத்தை எவன் தியானிக்கிறானோ அவன் உள்ளத்துல ஜீவ தண்ணீர் என்ன பண்ணும்? ஓடும். அடுத்த வசனம் சொல்லுது, நம்ம விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற praise the Lord. ஆவியை குறித்து, அந்த ஆவியில உண்டாகிற அக்கினியை குறித்து அவர் அப்படி சொன்னார். அதுதான் நான் சொல்றது. அல்லேலூயா. நம்முடைய ஆவி என்ன செய்யணும்? அக்கினியாக எழும்ப வேண்டும் என்பதை தேவனுக்கு பிரியமாக இருக்கு. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல எம்மா ஒரு சீஷரோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அவர்களை விட்டு கடந்து போன உடனே அந்த எம்மா ஒரு சீஷர்கள் சொல்லி போட்டாங்க 24:32 இதோ அவர் நம்மோடு கூட இருந்து நம்மிடத்துல பேசி வேத வாக்கியங்களை நமக்கு வெளிச்சத்தை காட்டும் போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு வசனம் இருக்குன்னா ஒரு ஆவி இருந்தீங்க. தியானிக்கும் போது நம்ம இருதயம் என்ன செய்யும்? அக்கினியாக எழுப்பும். உங்க ஆவி அக்கினினால மூடும். உங்க ஆவி அக்கினினால எழுப்பும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைத்து அல்லேலூயா. ஆமென். ஆமென். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 54 இருந்து 56 வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே கவனிங்க, சீஷர்கள் எல்லாரையும் ஊழியம் செய்யும்படி இயேசு அனுப்பினார். சில பேர் அந்த வசனத்தை என்ன பண்ணி உடனே வந்து சொல்றாங்க, எப்பா ஆண்டவரே எலியா வானத்துல இருந்து அக்கினி இறங்கி அவங்க எல்லாரும் அழைச்சு போடுறது நாங்க அழைச்சு போட்டுட்டு 56 வசனத்தை பாக்குறீங்களா இல்லையா? எனக்கு என்ன பார்த்தா எப்படி? அப்போ வசனத்துல இருக்குது எல்லாமே. 54 இருந்து 56 இருக்குங்களா? வசனத்தை புரட்டி பார்க்கணும். ஆமே. எப்ப பார்த்தாலும் செல்போனையே தேய்ச்சிட்டு இருக்க கூட, கையில இருக்கிற ரேக்கெல்லாம் தேய்ச்சி போயிடும். ஆமே. 56 நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? ஆண்டவர் ஆவியை குறித்து அவங்களை எச்சரிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஆவியை குறித்து நம்ம இடத்துல ஆண்டவர் உங்க ஆவி இன்னைக்கு எப்படி இருக்குங்க? உங்களை நீங்க கேட்டு பாருங்க, ஆவி எப்படி இருக்கு? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் உங்க ஆவி எப்படி இருக்குது? இப்போ உங்க ஆவி எப்படி இருக்கு? அல்லேலூயா. ஆமென். பரிதாபமா இருக்கா இல்ல அக்கினியினால மூடி இருக்கிறது? வேத வசனத்தை நீங்க தியானிக்கும் போது உங்கள் ஆவி அக்கினியினால மூடி. அல்லேலூயா. வேத வசனத்தை நாம் முழுக்க நம்ம தியானித்து அதிலே நாமே பலப்படுத்திக் கொள்ளும் போது நம்முடைய ஆவி அக்கினினாலே யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். வந்து யோவான் தான் என்னது வருஷத்துக்கு நீர்தானா அல்லது வேற வருவதற்கு காத்திருக்கிறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு? அடையாளம் காட்டுங்க. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா எல்லா இடத்துலயும் வசனம் இருக்கா? ஆமே. பாத்தீங்களா? எங்க இருக்கு? யோவான் 5:35 இருக்கா? அதெல்லாம் பார்த்து ஏன் நம்ம வாசிக்காம அதெல்லாம் சொல்லிட்டு போறோம்னா நேரம் இல்லை, அதனாலதான். சரிங்களா? அப்போ அடையாளம் காட்டணும். அப்ப எரிந்து பிரகாசிக்கிற விளக்காம அவன் இருந்தான். ஆனா இப்ப என்ன தப்பிச்சு வருகிறவன் நீர்தானா அல்லது வேற வருவதற்கு? அப்ப எரிந்து பிரகாசிக்கிறவன் எரிந்து அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு எரிகிறவங்களா இருக்கீங்களா இல்ல அணைச்சு போடப்பட்டவங்களா இருக்கீங்களா? புரிஞ்சவங்க தரங்களா? அல்லேலூயா. வேத வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு வரக்கூடிய முதல் நன்மை என்னது சொல்லுங்க? ஆவியிலே அக்கினி மூடும். வேத வசனத்தை தியானிக்க உங்க ஆவி என்ன செய்யும்? உங்களுக்கு தெரியுமா? நான் போன வாரமே சொன்னேன். இந்த வசனத்தை எல்லாம் எழுத முடியாது. டைம் இல்லை. சொல்லுங்க, வசனத்தை எழுத முடியாது. ஆவியார் தான் எழுதிருக்காரு. அப்ப நீங்க அந்த வசனத்தை தியானிக்க உங்களுக்கு ஆவி உங்க அக்கினினால என்ன பண்ணும்? அந்த ஆவி அக்கினினால உங்க ஆவி அக்கினியை போல பரிதாபமா எழுப்பாது. அக்கினியை போல எழுது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம் இருக்கு? ஆமே. எத்தனை பேருடைய ஆவி அக்கினியா எழுது? அல்லேலூயா. ஆவி அவுட்டு போடுறது ரொம்ப ஈஸிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவி அவிழ்த்து போடாது. ஆவி அவிழ்த்து போடுறது ரொம்ப ஈஸி. ஆனா திருப்பி அந்த ஆவியை நீ மேன்மைப்படுத்துறது ரொம்ப தப்பு. இன்னைக்கு ஜபத்தை அசட்டை பண்றேன், ஊழியத்தை அசட்டை பண்றேன், ஊழியக்காரருடைய வார்த்தையை அசட்டை பண்றேன், திருப்பி கர்த்தருடைய வார்த்தை வந்து அதனை அசட்டை பண்றேன், உனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை அசட்டை பண்றேன், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நீ அசட்டை பண்றேன். அல்லேலூயா. உன் ஆவி இன்னைக்கு பரிதாபமான நிலைமையில இருக்கிறது. சொல்லட்டுமா? அந்த ஆவி பரிதாபமான நிலைமையில இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அந்த ஆவி அக்கினியாக நம்ம எழுந்தும். அல்லேலூயா. ஆவி அக்கினினால மூடும். அதுதான் நீ வேத வசனத்தை தியானிக்கிறது நான் நினைக்கிற முதல் நன்மை. நம்பர் 2 இரண்டாவதாக பார்க்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 49:3 எடுத்து வாசிங்கள் சீக்கிரமாக.
49 வாய் நடத்தை வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். நம்பர் 2, முதலாவதாக சொன்னேன், வேத வசனத்தை நம்ம தியானிக்கிறதா நம்ம வரக்கூடிய முதல் நன்மை, நம்முடைய ஆவி அக்கினியினால மூலம். இங்கதான் இருக்கிறேன் அப்படின்றவங்க கடலை உயர்த்தி அலையுண்டா. நம்பர் 2, இருதயம் உணர்வடையும். இருதயம் என்ன செய்யும்? உணர்வடையும். நீ வேத வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் உனக்கு உன்னுடைய இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாக மாத்துவாரு. அந்த உணர்வு கிடைக்கும் உனக்கு. அல்லேலூயா, ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். அல்லேலூயா, உணர்வு ஆண்டவர் பாருங்க. தேவன் உனக்கு இருக்கா? ஆலயத்துக்கு உணர்வு உனக்கு இருக்கா? அவர் ஆராதிக்கிற உணர்வு உனக்கு இருக்கா? அந்த உணர்வை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராயிருக்கு. இன்றைக்கு ஆராதனைக்கு அனைவர் வரல. ஏன்னா லாஸ்ட் வீக் இவங்க சொல்ற லாஸ்ட் வீக் அல்லேலூயா அதுதான் நான் சொல்றது. அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக் திருவிழா நம்ம போயிடலாம். இவங்க எல்லாம் எப்படி இவங்களே இவ்வளவு ஞானமா வேலை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குற ஆண்டவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும்? அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த உணர்வு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இன்னைக்கு சண்டே ஓய்வு நாள், இந்த நாளிலே நான் தேவனை ஆராதிக்கணும் அப்படின்ற உணர்வு இல்ல. அல்லேலூயா, உபவாசிக்கிற நாள், இந்த நாள் உபவாசிக்கணும் அப்படின்ற உணர்வு இல்ல. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கான உணர்வு இல்ல. கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கான உணர்வு இல்ல. இன்றைக்கு எவ்வளவு நேரத்துல ஆண்டவர் நம்மள திருப்பி 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 அவருடைய வார்த்தையை ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நிறைய பேர் அந்த உணர்வு இல்லாமே உட்கார்ந்துக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுமா, சபைக்கு பாவிகள் வரலாம், வெளியே போகும்போது பரிசுத்தமான பாவையை பரிசுத்தமாக்குகிற ஒரு இடம். இது என்ன இடங்க? பாவைகள் சபைக்கு வரலாமா? தாராளமா வரலாம். பாவைகள் சபைக்கு வரலாம். ஆனா வந்து நம்ம பாவையாவே என்ன பண்ணக்கூடாது? வெளியே போகக்கூடாது. அவன் உள்ள வரும்போது பாவி, வெளியே போகும்போது அவன் பரிசுத்தமான. அல்லேலூயா, ஏன்னா கர்த்தருடைய வசனம் நமக்கு உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நீ வந்தவனமாகவே போற, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு, உணர்வு இல்ல. சிலர்ல கடிந்து கொள்றாரு, உணர்வு இல்ல. சிலர் திட்டுறாரு, உணர்வு இல்ல. டைரக்டாக பேசுறாரு, உணர்வு இல்ல. அல்லேலூயா, எந்த வசனத்துக்கு நீ உணர்வோடு கூட கீழ்ப்படிகிற என்பதை கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மிடத்துல கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, யாரை ஆண்டவர் நோக்கி பார்ப்பாரு? சபைக்குள்ள எல்லாரையும் பார்ப்பாரு ஆண்டவரே. அவர் ஆராதிக்கிற எல்லாரையும் பார்ப்பாரு ஆண்டவரே. அவர் தொழுதுகிற எல்லாரையும் பார்ப்பாரு ஆண்டவரே. அவரை பார்த்து ஆண்டவரே 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 கூப்பிட எல்லாரையும் பார்ப்பாரா? எடுத்து வாசிங்க 66ஆம் சங்கீதம், 66ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படியுங்கள். சீக்கிரமாய் படிங்கள். எடுத்து 66 2ஆம் வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வஸ்திரத்தை நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். கரங்களை கட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாரை ஆண்டவர் நோக்கி பார்ப்பார்? யாருக்கு ஆண்டவர் செயல்படுத்துவார்? யார் வஸ்திரத்தை நடுங்குகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர். அல்லேலூயா, வார்த்தை வரும்போது எவன் நடுங்குகிறான்? வார்த்தை வரும்போது யார் அப்படியே கூடி குறுகி ஆண்டவரே சிரமப்பட்டு, ஆமாப்பா இந்த வார்த்தை எனக்குதான் ஆண்டவரை பேசுறீங்க, நீங்க அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் எவன் ஒருவன் சொல்லுகிறான் அவனையே தேவன் நோக்குகிறார். அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, பாத்தீங்கன்னா சில நேரத்துல ஆண்டவர் நம்மகிட்ட திட்டம் தெளிவா பேசுறது, ஆமாவா? அது நிறைய பேருக்கு கேட்கணும்னா இவங்க எப்ப பார்த்தாலும் என்னையே பேசுறாங்க, என்னையே ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. அல்லேலூயா, வீட்டுல நாங்க பேசிக்கிறதுனால இவங்க பேசுறாங்க. நான் கேட்கிறேன், வீட்டுல நீங்க பேசுறது எனக்கு எப்படிங்க தெரியும்? கொஞ்சமா சொல்லுங்க. வீட்டுல நீங்க பேசிட்டு இருந்தது எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் லாஜிக்கா யோசிங்க. வீட்டுல நீங்க பேசிட்டு இருந்தது எப்படி எனக்கு தெரியும்? ஆலை ஆராதனை முடிஞ்சு ஒருத்தவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நீங்க பேசுறது எல்லாமே எங்களுக்குன்னே பேசுற மாதிரி இருந்தது. நாங்க என்னெல்லாம் பேசுறோமோ அப்படியே என்ன பண்ணீங்க, நீங்க பேசுறீங்க. ஆண்டவர் நீங்க பேசுறாங்க, ரொம்ப சோத்திரம், நன்றி, சந்தோஷமா நாம சொல்லுங்க. இப்பதான் நீங்க வீட்டுல பேசுறது எனக்கு எப்படி தெரியும்? இப்ப காலையில தான் உங்க வீட்டுல பேசிருக்காங்க, எனக்கு எப்படிங்க இந்த விஷயம் தெரியும்? நான் காலையில ஆராதனைக்கு நான் எழுந்து வரேன், நான் வந்து வீட்டுல எனக்கு அந்த 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 முடிகிற நேரத்துல யாராவது எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா? அப்போ
கவனிங்க, இங்க வார்த்தை உங்களை ரீச் பண்ணுது, உங்களோட இடத்துல ஆண்டவர் பேசுறாருன்னா யார் பேசுறது? நான் பேசுறதா நினைச்சு ஏன் மேல கோவப்பட்டு அதுக்கு நான் என்ன பண்றது? அல்லேலூயா. நான் ஒண்ணும் செய்ய முடியாது. யார் பேசுறா? என் ஆண்டவர் என்கிட்ட பேசுறார் என்று சொல்லி அந்த வசனத்துக்கு யார் நடுங்குறாங்களோ அவங்கள நான் ஆண்டவர் சொல்றது. அல்லேலூயா. சில பேருக்கு அவங்க கிட்ட பேசுறது அவங்க சந்தோஷமா இருக்கு, சில பேருக்கு அது வேதனையா கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பேசுறாங்க, எனக்காக பேசுறாங்க. நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாங்க, உங்க மேல நான் சொல்றது. பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல 50 மார்க் எக்ஸாம் வைப்போம். எக்ஸாம் வைக்கும்போது சில கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 45 மார்க் 46 மார்க் வாங்கிடுது. அந்த வாத்தியார் என்ன பண்ணுவாரு, 46 மார்க் வாங்கின ஒருத்தனை வாங்கி பேப்பர் வாங்கி பார்த்துட்டு 2 அடி போடுவார். 46 மார்க் 4 மார்க் விட்டேன், 4 மார்க் விட்டா சென்டம் எடுத்துக்கலாம்ல, 4 மார்க் விட்டியே. அங்க பின்னாடி ஒருத்தர் 2 மார்க் எடுத்துட்டு 48 மார்க் மட்டும் விட்டாங்க. 2 மார்க் தான் எடுத்துக்கிறான், 48 மார்க்க போட்ட விட்டு லாஸ்ட் பெஞ்சில அப்படி தட்டி என்ன பண்ணுவோம், அதுதான் ஜாலியா உட்காந்துடும். ஆனா வாத்தியார் கேட்கவே மாட்டேன். இதுங்க வந்து அவன் கூட நம்ப மாட்டாரு. ஏன் கேட்கல? 4 மார்க் விட்டவன கேட்கிறாரு, 4 மார்க் தான் எடுத்தவன ஒண்ணுமே கேட்க மாட்டாரு. ஏன் கேட்க மாட்டாரு? ஏன் கேட்கல? சொல்லுங்க, உங்க திருவாயால அந்த வார்த்தையை சொல்லுங்க. தனி தெரிச்சு நான் சதீஷ் தனி தெரிச்சு. இப்ப ஆண்டவர் பேசும்போது உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னா ஆண்டவர் இன்னும் உங்களை தனி தெரிச்சு விடலன்னு சந்தோஷம். அதுதான் கரங்களை தட்டி ஆண்டுள்ள என் மகன் திருந்துவா, என் மகன் திருந்துவா, என் மகன் என் வார்த்தையை கேட்டு என் பிள்ளை வீட்டை சேர்ந்துருவா, என் வார்த்தைக்கு அவருடைய வார்த்தையை இடத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி அழைக்கிறீங்க. அந்த உணர்வு நமக்கு வரணும். வசனத்தை தியானிக்கும் போது அந்த உணர்வு நமக்கு வருகிறது. அந்த உணர்வை நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறவரா இருக்கிறார். புரிஞ்சவங்க 119 சங்கீதம் 104 வசனத்தை வார்த்தைகள் 119 104 ஸ்பீட் அந்த வசனத்துல கொஞ்சம் படுத்துருங்க. எனக்கு நேரம் சீக்கிரமா நம்ம போயிடலாம். 104 வாசிங்க. உமது கட்டளைகளா உணர்வு, கட்டளைகள் நமக்கு என்ன செய்யுது, உணர்வு. அந்த உணர்வு எப்ப வருது? யார் பேசினாலும் உணர்வு வராதுங்க. சண்டை நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்ம பேசுறது வேஸ்டப்பா, நீங்க பேசுறீங்க. ஏன்னா நீங்க பேசுறீங்கன்னா உணர்வு ஏங்க, நம்ம வார்த்தைக்கு என்ன இல்ல, ஆண்டவரே ஜீவன் இல்லைங்க. நம்ம வார்த்தைக்கு என்ன இருக்கு? ஜீவன் தானே இருக்கு. நம்ம அம்மான பெரியாது, நாம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வார்த்தைக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. உமது கட்டளைகளா உணர்வு அடைந்தேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் பேசுறேன், நீங்க பேசுங்கப்பா. நீங்க பேசினா அந்த உணர்வு என்ன பண்ணும்? வரும். ஏன்னா நீங்க ஜீவன் உள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தையை பேசுகிறேன். ஆமேனா? அல்லேலூயா. ஆமென். பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல 15 16 ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? நீங்களும் இன்னும் உணர்வில்லாத ஓமையை பத்தி ஏற்று சொல்றாரு. சாப்பிட்டுதான் என்ன பண்ண, கை கழுவிட்டுதான் சாப்பிடணும் மோசே சொல்லிட்டாரு அப்படின்னு வேலைப்பாரர்கள் பரிசேயர்கள் எல்லாம் சொல்றாங்க. இவங்க சாப்பிடாம என்ன பண்ணிட்டாங்க, சாரி கை கழுவாம என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டாங்க. மாத்தி சொல்ற நீங்களும் அவங்க இருக்கீங்களா சொல்லுங்க. அல்லேலூயா. கை கழுவாம என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டாங்க. என்ன பண்ணிருக்கணும், மோசே கை கழுவிதான் பண்ணிருக்காங்க. இத வந்து அங்க ஆன்சர் கொடுத்துட்டு வந்துட்டா இந்த டீச்சருக்கு வேற கேட்கிறாங்க, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீங்களா? அப்ப உணர்வு இல்ல. வசனத்தை பத்தி தெரியுது, என்ன இல்ல, உணர்வு இல்ல. அதுல 10ஆம் வசனத்தை படிங்க. 15:10 மத்தேயு 15:10. அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள். கேட்கறது மட்டும் இல்ல, என்ன பண்ணணும், உணரணும். வசனத்தை என்ன பண்ணணும், உணரணும். அந்த உணர்வு அவங்களுக்கு என்ன பண்ணல, இல்லாம லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்களும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி இயேசு நமக்கு என்ன பண்றாரு, கடிந்து கொள்றாரு. அப்ப உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கும் போது அந்த உணர்வை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 4:22 வசனத்தை திரும்பி பார்ப்பது நமக்கு ரொம்ப நல்லது. வசனத்தை திருப்புகிற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 4:22 என் ஜனங்களோ என்ன போட்டு, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள்,
ஆண்டவர் எவ்வளவு மனசு வேதனைப்பட்டு அந்த வார்த்தை சொல்லி பாருங்க. அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள். எப்ப யார ஆனா ரொம்ப ஞானமா பேசி நம்மன்னு சொல்ல மாட்டீங்கல்ல, ரொம்ப உசாரதான். சரி ஓகே, ரொம்ப சேஃபா தான் இருக்கீங்க. சரி ஓகே. அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பைத்தியம் இல்லை. யார் தெரியுமா புத்தி கெடுத்தரமா இருப்பா? உணர்வு இல்லாதவன் புத்தி கெடுத்தரமா மாறிடும். உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அறிவில்லாதவர்கள். ஆண்டவர் வேதனையோட வார்த்தை அந்த இடத்துல என்ன பண்றாரு சொல்ற. அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டியது. வேத பாடல்கள் கவனிங்க, அந்த வேத பாடல்கள் இவங்களுக்கு எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, நல்ல அறிவு என்ன பண்ணுச்சு இருந்து, வேத அறிவு வந்து. ஆனா நமக்கு என்ன இல்ல, உணர்வு இல்ல. அவர் சொல்றாரு, ஏது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, 3 நாளைக்குள்ள அந்த ஆலயத்தை காட்டி நான் என்ன பண்ணுவேன், இடிச்சுட்டு கட்டுவேன். இப்ப இவருக்கு என்ன சொல்றாங்க, அவர் எதை பத்தி சொன்னாரு, தம்முடைய சரீரத்தை பத்தி அவர் என்ன பண்ணாரு சொன்னாரு. இப்ப இவங்க இந்த ஆலயத்தை கட்டி 46 வருஷம் ஆச்சு, இவர் 3 நாள்ல கட்டி எழுப்புறாரு. அப்ப அவங்களுக்கு என்ன இல்லை, உணர்வு. கரெக்டா? அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை மானம் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றது. உடனே அவங்க சொல்றாங்க, இவன் மாம்சத்தை யார் சாப்பிட முடியும்? அப்ப அவர் எதை பொறுத்து சொன்னாரு, இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்காக சிந்தப்படுகிற ரத்தத்தை குறித்தும் அவருடைய தெளிக்கப்பட்ட சரீரத்தை குறித்தும் சொன்னார் இல்லைங்களா. இப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவர் மாம்சத்தை நாம இப்படி சாப்பிட முடியும். அப்போ அவங்க என்ன இல்லை, உணர்வே இல்லை. யோவான் 5ஆம் அதிகாரத்துல 38 வருஷமா படுத்த படுக்க இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, அவங்க படுக்கை எடுத்து கொண்டு நடப்பான்ட்டாரு. இப்ப இவங்க நிமிர்ந்து என்ன கேட்கிறாங்கன்னா, நீ எப்படி இவங்க படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லுவ? ஏன்பா 38 வருஷமா ஒரு மனுஷன் பட்டு கிடக்குறான், அவனை போய் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன நன்மையான காரியம் தானே இது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது, அவங்க என்ன இல்லை, அப்போ உணர்வு இல்லை. அதே என்ன இல்ல, உணர்வு இல்லை. ஆண்டு சொன்னாரு, ஓய்வு நாள் நான் அவனுக்கு சொன்னதான், ஓய்வு நாள் முக்கியம்தான், ஓய்வு நாளை பத்தி மோசடி பேசிருக்கிறான் தான். ஆனா ஓய்வு நாளிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஓய்வு நாளிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமே. அந்த உணர்வு, வசனத்தை கேட்கும் போது அந்த உணர்வு, வசனத்தை வாசிக்கும் போது அந்த உணர்வு, அல்லேலூயா, அந்த உணர்வை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். வசனத்தை தியானிக்கும் போது உணர்வு. ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1:21. சீக்கிரம் படியுங்கள். ரோமர் 1:21. 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமலும் இருந்து தாங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன செஞ்சுட்டான், இருள் அடைந்து. அல்லேலூயா. உணர்வில்லாத தங்கள் யோசனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்து. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை இருளா இருக்குது. அல்லேலூயா. ஆமே. சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு வரும்போது நல்லா தான் இருக்குது, ஈவினிங் இருள் அடைந்திருது, மண்டே இருள் அடைந்திருது. அல்லேலூயா. வாழ்க்கை இருள் அடைந்து இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா, உனக்கு உணர்வு இல்லாம இருக்கிறது தான். இருள் அடைந்திருக்கிற உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை உதிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல. அல்லேலூயா. ஆமே. உலகத்துல இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. யோவான் 1. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் வாழ்க்கையில எவ்வளவு இருட்டு இருந்தாலும் அந்த இருட்டை வெளிச்சமாக்கக்கூடிய ஒரே வல்லமை இயேசுவுக்கு இருக்கு. அல்லேலூயா. எப்ப உன்னுடைய இருதயம் உணர்வடையும், உன் இருதயம் உணர்வடையும். பாவம் செய்யும் போது உணர்வடையிலேயே, சினிமாவுக்கு முன்னாடி உட்காந்துக்கிற உணர்வடையிலேயே, கெட்ட வார்த்தை அதே அசால்ட்டா எடுத்துக்கொள்ற உணர்வடையிலேயே, எத்தனை ஆராதனையை மிஸ் பண்ற உணர்வடையிலேயே, எத்தனை நாள் ஊழியத்தை மிஸ் பண்ற உணர்வடையிலேயே. ஆமே. அல்லேலூயா. அந்த உணர்வு நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். கர்த்தருக்காக செய்யற ஊழியம், கர்த்தருக்காக வைத்திருக்கிற அர்ப்பணிப்பு, கர்த்தருக்காக வைத்திருக்கிற வைராக்கியத்தை எத்தனை நாள் விட்டுருக்கிற. ஆனா உணர்வு இல்லையே. ஐயோ, என் தேவனுக்காக நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யல, என் தேவனுக்காக வைத்திருக்கிற வைராக்கியத்தை நான் உணர்றேன், என் தேவனுக்காக வைத்திருக்கிற தியாகத்தை நான் உணர்றேன். உணர்வு இல்லையே நமக்கு. ஏதோ ஒரு மனுஷனை, ஏதோ ஒரு காரணத்தை, ஏதோ ஒரு சாக்கு போக சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உணர்வு இருந்துச்சுன்னா எல்லாத்திலையும் நம்ம சரியா இருக்கும். அந்த உணர்வு. ஆமே. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆமே. ஆண்டவரை ஆராதிக்கணும் உணர்வு, கர்த்தருக்கு கொடுக்கணும்ன்ற உணர்வு.
அவருக்கு ஊழியர் செய்யணுன்ற ஒரு பாவம் செய்யும் போது ஐயோ அந்த பாவத்துல நான் இருக்கிறேனே, இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வரணுமே அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்கும். அந்த உணர்வை தான் தேவன் நம்ம இடத்துல என்ன பண்றாரு, சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்வை தேவன் நமக்கு கொடுப்பார். 1 ராஜாக்கள் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல இந்த சாலமோன் சின்ன வயசுல ராஜா என்ன சொல்றேன், சிறுபிள்ளையா இருக்கப்பா எனக்கு நீங்க ஒரு காரியம் செய்யணும், உனக்கு என்ன வேணும் சொப்பனத்தை சொல்லிட்டு கேட்கிறாரு. இப்ப உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க கேட்கிறாரு. 9ஆம் வசனத்துல இவர் கேட்கிறாரு. 9ஆம் வசனத்துல இவர் என்ன கேட்கிறாரு பாருங்க. 9ஆம் வசனத்துல சாலமோன் ஆண்டவரிடத்துல நான் சனங்களை ஞானம் விசாரிக்கவும், சரி நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், சரி மனிதனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை ஞானம் உள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. எனக்கு என்ன கேட்கிறேன், எனக்கு பணம் காசுலாம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு என்ன வேணும், ஞானம் உள்ள இருக்கு. 12ஆம் வசனத்துல ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டாரு. அந்த 12ஆம் வசனத்தையே வாசிங்க. வார்த்தையின்படி உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உலகம் கொள்ள அவன் கேட்டது என்னது, சாலமோன் கேட்டது என்னது, ஞானம். ஆண்டவர் உனக்கு கொடுத்தது என்னது, ஞானமும் உணர்வு. உனக்கு வெறும் ஞானத்தை கொடுத்தா நீ பதம் பண்ணிட்டு அலைவர். உனக்கு ஞானம் மட்டும் கொடுக்க மாட்டேன், ஞானத்தோடு சேர்த்த உணர்வுள்ள இருதயம். சொல்லுமா, நீ எந்த வாழ்க்கையில எந்த உச்சத்துக்கு வேணாலும் போலாம். ஆனா கர்த்தரை அறிகிற அறிவுன்ற உணர்வு உனக்கு இருக்கும். எந்த லெவல்ல வேணாலும் நீ போலாம், எங்க வேணாலும் போலாம், யார் வேணாலும் உனக்காக இருக்கலாம். வாழ்க்கை எப்படி வேணாலும் தலைகீழாக மாற்றப்படாது. அல்லேலூயா. ஆனாலும் தேவனை உணர்கிற, தேவனை குறித்து உணர்கிற அந்த உணர்வு உனக்கு என்ன பண்ணணும். சொன்னாரு, நான் காதால இதை கேட்கிறோம் அதனால அசைக்கப்படுவதில்லை, கண்ணால இதை பார்க்கிறோம் அதனால அசைக்கப்படுவதில்லை. எங்க போயிட்டு இருக்கணும், என்னென்ன காரியங்கள் நடந்துட்டு இருக்கோம் அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. வேத வசனம் ஒன்றுக்கு நடுநடுங்கி போய்விடுது. அல்லேலூயா. அந்த உணர்வை கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற புரிஞ்சவங்க. ஆமென். அல்லேலூயா. நம்பர் 3 யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லா நேரமும் உட்கார்ந்து அல்லேலூயா. ஓகே, நான் மட்டும் தான் சொல்லிக்கிறேன், மொத்தமா சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல கையில சொல்லுங்க, உற்சாகமா இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா, நீங்க ஆலயத்துல எப்படி இருக்கீங்களோ அப்புறம் வெளியே போயிருப்பீங்க. நீங்க ஆலயத்துல டல்லா இருந்தீங்கன்னா வெளியே போய் என்ன பண்ணுவீங்க, டல்லா தான் இருப்பீங்க. ஆலயத்துல மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா நாங்க வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சியா இருந்த வெளியே போனா நமக்கு மகிழ்ச்சி இல்லாத இருக்கும். என்னாச்சு, அங்க எடுத்தாச்சா வாசிக்கலாமே. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, நீ இதுல எழுதியிருக்கிற படியெல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. போதும். 3ஆவதாக, வேத வசனத்தை நம்ம தியானிக்கிறதால நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன, வேதத்தின்படி நடக்க உதவி செய்யும். வேதத்தின்படி நடக்க உதவி செய்யும். ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஆவியே அக்கினி மூழும். 2ஆவது சொன்னேன் இருதய உணர்வடையும். 3ஆவது உணர்வடைந்த மட்டும் போதுமா, அதன்படி நடக்கும்ல. ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் ஐயோ நான் பாவம் பண்ணிட்டப்பா, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டப்பா, ஐயோ நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி. பாவி நீ ஒத்துக்கிறதுலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. குடிகாரன் கூட நான் குடிகாரன் தான்ன்றது சொல்லுங்க, சொல்லுங்க. முடிச்சுட்டா பாருங்க, உண்மையெல்லாம் வெளியே வரும். அவன் பண்ண ஆக்கிரமம் அநியாயம் எல்லாத்தையும் என்ன பண்ண வெளியே கொண்டு வரும். அல்லேலூயா. அப்ப அது வரைக்கும் அவனுக்கு மனைவி மேல பாசமே வர ஃபுல்லா ஏறி வேண்டாம். மனைவி பார்த்து அவ்வளோ பாசமா பேசும். அப்ப அவன் பாவின்னு சொல்றதுல ஒண்ணும் பாவி அப்படின்னு சொல்றதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நான் பாவினா நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஒண்ணும் இல்ல. நீ பாவின்னு ஒத்துக்கிற உணர்வு மட்டும் உனக்கு பத்தாது, நீ இந்த பாவத்தை விட்டு மனதிற்கு வேண்டும் அல்லவா. அல்லேலூயா. சகேவு நான் பாவிலாண்டவரே அப்படின்னு ஒத்துக்கிட்டு இயேசுவை கூட்டு போனா, அல்லேலூயா. ஆனா மனம் திரும்புவதற்கு ஆயத்தமா இருந்தானே. கரெக்டுங்களா? மனம் திரும்புவதற்கு ஆயத்தமா இருந்தானே. பாவியான ஸ்திரீ நான் பாவின்னு ஒத்துக்கிட்டு இயேசுவின் கால உட்கார்ந்து ரெடியா இருந்தான். ஆனா என்ன சொன்னார், சமாதானத்தோட போ, இனி பாவம் செய்யாத. அதையும் அவள் ஏற்றுக்கொண்டாலே. விளங்குதா? வேதத்தின்படி நடக்க உதவி செய்யும். ஆமென். வெறும் கேட்கறதுனால மட்டும் இல்ல, உணர்வடைறதுனால மட்டும் இல்ல. அல்லேலூயா. அதன்படி என்ன பண்ணணும், நடக்கணும். வேதத்தின்படி நடக்கணும், வேதத்தின்படி நடக்கணும். யாக்கோபு 1:22 அன்றைய திருவசனத்தை கேட்கிறவளாய்
அதன்படி நடக்கும். அதன்படி செய்கிறவர்கள் அப்ளை பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. அதன்படி நடக்கிறவர்கள். ஆமென். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேத பிரமாணத்தை காத்துக் கொள்கிறவர்கள், கை கொள்கிறவர்கள் விவேகமுள்ள புத்திரர்கள். வேத பிரமாணத்தை கை கொள்கிறவர்கள் யாரா? விவேகமுள்ள புத்திரர்கள். உங்களுக்கு தெரியுமா, இவர்களை அரசியல்வாதிகள் இந்த வேதாகமத்தை படிக்கிறாங்க, தொழில் அதிபர்கள் இந்த வேதாகமத்தை படிக்கிறாங்க. இருக்கீங்களா? இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மகாத்மா காந்தி, அம்பேத்கர், இவங்க என்ன பண்ணிருக்காங்க? திருவள்ளுவர் என்ன பண்ணிருக்காங்க? வேதாகமத்தை படிச்சிருக்காங்க. ஏன் படிச்சாங்க பாவலாம்? விஷயம் இருக்கு. இல்ல என்ன இருக்கு? விஷயம் இருக்கு. உள்ள எவ்வளவு விஷயம் உள்ள இருக்கு. அதனால படிச்சா விவேகமானவர்களாக மாறிக்கணும். சரி, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ படிக்கிறது மட்டும் நீ கை போடு. நீ கை போட்டா விவேகமான புத்திரராக மாறு. அல்லேலூயா. சத்தமாக்காரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அல்லேலூயா. வேதத்தின்படி நடக்க ஞானம் நமக்கு உதவி செய்யும். வேதத்தின்படி நடக்கும். ஆண்டவர் சொல்லிட்டீங்களா? ஓகே, நான் செஞ்சுக்கிறேன். இந்த வசனம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா ஓகே, நான் செஞ்சேன். சில வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்க சில காரியத்தை சொல்றேன். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜபமோ அறிவிருப்பாங்க. ஓகேவா? அப்போ நீ வேதத்தின்படி நடக்காம நீ ஜோம் பண்ணா உன் ஜபம் வேஸ்ட். வேறதா கரெக்ட்டுங்களா? வேதத்தை கேளாத நீ ஜோம் பண்ணா உன் ஜபம், நான் அதிகாரம் ஜோம் பண்ற ஆண்டவரே, கோபம் போட்டு ஜோம் பண்ற ஆண்டவரே, முட்டி போட்டு ஜோம் பண்ற ஆண்டவரே, முட்டி போட்டே நின்னு ஜோம் பண்ற ஆண்டவரே. அல்லேலூயா. நீ வேதத்தை கேளாம நீ ஜோம் பண்ணா உன் ஜபம் என்னது? வேஸ்ட். அது ஆண்டவருக்கு அறிவிருப்பானது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19, 20. இது நீங்க ரெஃபரன்ஸ் எழுதி வச்சுங்க, நமக்கு நேரம் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 6, 19, 20. வேதத்தை கேளாதபடி பண்ற ஆராதனையும் வேஸ்ட். வேதத்தை கேளாதபடி பண்ற ஆராதனையும் நீ கையை தட்டி ஆராதிக்கலாம், கையை உயர்த்தி ஆராதிக்கலாம், அப்படியே குதிக்கலாம், அப்படியே ஜம்ப் பண்ணலாம், அப்படியே ஆவில நிரப்பலாம். ஆனா வேதத்தை கேளாதபடி நீ பண்ற ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. அல்லேலூயா. ஆமென். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆண்டவர் தான் சொல்றாரு, வேதத்தை கேளாதபடி நீ பண்ற ஆராதனை, நீ பண்ற ஸ்தோத்திரம், நீ பண்ற துதி எனக்கு பிரியமானது அல்ல. ஆமாவா? அல்லேலூயா. ஆமென். பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீண்ட நாள் வாழ்றது, ரொம்ப நாள் வாழ்றது. உலகத்திலேயே ரொம்ப நாள் வாழ்ந்த மனுஷன் யாரு? மெத்துசலா. எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாரு? 969. வெரி குட். அவங்க அப்பா யாரு? ஏனோக்கு. அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 365 வருஷம். இவர் 969 வருஷம். அவர் 300. இவர் வாழ்ந்ததுல பாதி கூட அவர் என்ன பண்ணல, வாழல, குறைவாக வாழ்ந்துக்கிறாரு. ஆனா 365 வருஷம் வாழ்ந்த ஏனோக்கு தேவனோட சந்தரித்தாங்க. 969 ஆண்டுகள் வாழ்ந்த மெத்துசலா ஒண்ணுமே சாதிக்கல. அப்ப ஒரு மனுஷன் ரொம்ப நாள் வாழ்றது, வேதத்தை கேளாதபடி ரொம்ப நாள் வாழ்றதும் வீணானது. அதுவும் வேஸ்ட் தான். ஆமாவா? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42, 21. என்ன போட்டிருக்கு? அவர் மேல் பிரியமா வைத்திருக்கிறார். பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ள ஆக்குவான். வேதத்தை முக்கியப்படுத்து, வேதத்தை முக்கியப்படுத்து. உன் வாழ்க்கையை யாருடைய வார்த்தை கேட்கிற, உன் வாழ்க்கையில யாருடைய வார்த்தை நிறைவேற்றுற, உன் வாழ்க்கையில வேதத்தை முக்கியத்துவப்படுத்து. கர்த்தருடைய கனம் பண்ணுவது. வாழ்க்கையில எங்க அம்மா வார்த்தை கேட்கிறேன், எங்க அப்பா வார்த்தை கேட்கிறேன், என் மனைவி வார்த்தையை கேட்கிறேன், என் கணவன் வார்த்தையை கேட்கிறேன், இவங்க வார்த்தை கேட்கிறேன், என் கம்பெனி முதலாளி வார்த்தை கேட்கிறேன். யார் வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்தி கேட்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. சகரியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிங்கள். என்ன சொல்கிறது சகரியா? அந்த இடத்துல சொல்கிறான் 7:12. வேதத்தையும் சேனைகளையும் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முத்திரை தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடி.
கேளாதபடி தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். ஆகையால் கடும் கோபம். கர்த்தருடைய வார்த்தையை நீ கேளாமல் போனா கர்த்தருடைய கடும் கோபம் உன் மேல என்ன பண்ணும்? அல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 5 முதல் 9. வேதத்தை நீ பண்ற உபவாசம் வைத்துட்டு, வேதத்தை கேளாதபடி நீ பண்ற உபவாசம் வைத்துட்டு. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வேதத்தை கேளாதபடி நீ கொடுக்கிற காணிக்கை வேஸ்ட். ஆமென். விளங்குதா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் வேதத்தை கேளாதபடி நீ பண்ற ஊழியமும் வேஸ்ட். அல்லேலூயா. நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. நீங்கள் யார்? எப்படித்தான் உங்களை நான் அறியேன், என்னை விட்டு அகன்று போங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி கேட்டு இவைகளின்படி நடக்கிறவனே. ஆமாவா? வேதத்தை கேளாதபடி பண்ற ஊழியமும் வேஸ்ட். அல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி பண்ற ஜபமும் வேஸ்ட். வேதத்தை கேளாதபடி பண்ற ஆராதனை வேஸ்ட். வேதத்தை கேளாதபடி ரொம்ப நாள் வாழ்றதும் வேஸ்ட். வேதத்தை கேளாதபடி பண்ற உபவாசமும் வேஸ்ட். வேதத்தை கேளாதபடி கொடுக்குற காணிக்கை வேஸ்ட். வேதத்தை கேளாதபடி பண்ற ஊழியமும். இதெல்லாம் என்ன சொல்லுதா? நீ செய், வேதத்தின்படி செய். வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணு? செய்யே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லுகிறது? வேதம் பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிரசங்கி லாஸ்ட் ஒரு வார்த்தையை சொல்றாருப்பா, காரியத்தின் கடைத்தொகை சொல்றோம்பா, எல்லாம் கேட்டுங்க. கேக்குறீங்களா? 12:13 காரியத்தின் கடைத்தொகை என்ன நான் சொல்றேன் கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கி ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை அந்த இடத்துல சொல்றேன். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். இது எல்லா மனுஷன் மேல விழுந்த கடமை. எல்லா மனுஷன் மேல விழுந்த கடமை என்ன? வசனத்தின்படி வாழணும். என்ன சொல்றது? புரிஞ்சவங்க? ஆமென். அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்க உதவி செய்யும். ஆமா. நான் நிறைய பேர் இன்னைக்கு வசனம் தெரியும், தெரியும் வசனம் நல்ல வசனத்தை தெரிஞ்சு என்ன பண்ணணும்? வசனத்தை உங்களுக்கு இங்கிலீஷ் கூட தெரியும், உனக்கு தமிழ் தெரியும், உனக்கு கல்கி புத்தகம் தெரியும், போன்ல பேஸ்புக் தெரியும், உனக்கு இந்த புக்கு மட்டுமா தெரியும், பேஸ்புக் கூட உனக்கு தெரியும். உனக்கு எல்லாம் என்ன பிரோஜனம்? அதே மாதிரி இது உனக்கு தெரியும். இது உனக்கு தெரிஞ்சு உனக்கு என்ன பிரோஜனம்? 1 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆமென். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அப்படிதானே போட்டிருக்கு 1 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம். அதுல கடைசி லைன், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தி உண்டாகும். அன்போ பக்தி விருத்தி உண்டாகும். அறிவு வெறும் அறிவு நான் தெரியும், தெரியும் பந்தாவா காட்டுறேன். எனக்கு வசனம் தெரியும், அது தெரியும். வசனம் தெரியுதுன்னா அவ்வளவு இல்லை. வசனத்தின்படி நடக்கும். வேத வசனத்தை தியானிக்க நமக்கு வரும் நன்மைகள் என்னது? 3வது, வேதத்தின்படி நடக்க நமக்கு உதவி செய்யும். 4வது, சங்கீத புத்தகம் 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 17ஆம் வசனம். சங்கீதம் 55 2 17 2ஆம் வசனமும் 17ஆம் வசனமும் வாசியுங்கள். எனக்கு செவி கொடுத்து உத்தரவுகளை செய்யும், சத்துருடைய கூக்குரல் நிமித்தம், துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தம் என் ஞானத்தில் முறையிடுகிறேன். 17ஆம் வசனம் பாருங்க. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் நம்பர் 4வது, வேத வசனத்தை தியானிக்கிறதா நமக்கு வரக்கூடிய நன்மை என்ன? முறையிட உதவி செய்யும். முறையிடனா ஜெபிக்க. ஜெபிக்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களா? ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சொல்லட்டுமா? இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா அந்த கிறிஸ்தவ செத்து போன கிறிஸ்தவனுக்கு அடையாளம். ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெபம் மூச்சாக இருக்கிறது. எப்படி மூச்சு நின்று போனா அந்த மனுஷன் யாரு? டெட் பாடி ஆயிடும். பீசர் காசுல வைக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன ஆயிடும்? துர்நாற்றம் வீசும். அதே மாதிரி ஜெபிக்காத ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் துர்நாற்றம் வீசும். அல்லேலூயா. ஆமென். ஜீவானந்த ஐயாவை பார்த்து ஒரு முறை கேட்டாங்க, வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீர்கள்? பெரிய கமெண்ட். அதுல சொன்னார், வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நான் சொல்லக்கூடிய 3 புத்திமதிகள். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 3 காரணம் சொல்றாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 எழுதிக்கலாம்.
அவர் சொன்ன வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபம். ஓகே, ஜெபம் எழுதி. இரண்டாவது என்ன சொல்றேன், வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் ஜெபம். என்னப்பா ஐயா ரெண்டாவது ஜெபம் இருக்குது, சரி ஒரு மூணாவது வேற எதனா இருக்கும் போகுது அப்படின்னு சொல்லி மூணாவது போட்டு வெயிட் பண்ணோம். அவர் திருப்பி சொல்ற வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு மூன்றாவது ஜெபம். அப்பனா என்ன அர்த்தம், நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள சக்சஸ்ஃபுல் லைஃபா நம்ம லைஃப் மாற வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில பிரேயர் இருக்கும். அல்லேலூயா. ஜெபம் இருக்கா நம்ம வாழ்க்கையில? அல்லேலூயா. ஜெபம் இருக்கா? சொல்லுங்க, ஒரு காரியத்தை நீங்க ஜெபிக்காம செஞ்சீங்கன்னா குறுந்து பரண்டு ஓடி மிதிச்சு மிதிப்பட்டு அடி வாங்கி அப்படி போய் இப்படி போய் கஷ்டப்பட்டு வாய் கிழிஞ்சு ரத்தம் வந்து அதுக்கப்புறம் தான் ஜெயிப்பீங்க, அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஆனா நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா முடியும். நான் சொல்றது அது வாழ்க்கையில என்ன இருக்கணும், என்ன இருக்கணும். நிறைய பேர் வாழ்க்கையில ஜெபம் இருக்கு. காலையில இருந்து என்ன ஆஸ்பத்திரி வேலைக்கு போற வேலையை ஆஸ்பத்திரி, என் பிள்ளைகள் ஆஸ்பத்திரி, என் ஆஸ்பத்திரி, ஆமாம் நான் கேட்ட மருந்து எல்லாத்தையும் அப்படியே செய்ய ஆரம்பிப்பேன். ஆமாம் போயிட்டு வர ஆண்டவரே என்ன நீங்க பாதுகாத்து கொடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. உன் கம்பெனில போய் எவ்வளவு நேரம் வேலை செய்ய, நீ வேலை செய்யற கம்பெனில போயிட்டு எவ்வளவு நேரம் வேலை செய்ய, உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி கிட்ட எவ்வளவு நேரம் பேசுற, சாப்பிடுறதுக்கு நைட்டு வந்து சாப்பாடை போட்டு தட்டுல வச்சிருக்கியா, அந்த தட்டை வச்சுட்டு எவ்வளவு நேரம் உட்காந்து இருக்கிற, உன் கையில உட்காந்து டீ ஊத்தி டம்ளர்ல கொடுக்குறாங்களே அந்த டம்ளரை எவ்வளவு நேரம் ஆட்டி 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 நீ குடிக்கிற, டிவியை போட்டு நியூஸ் பாக்குறேன்னு உட்காடுறீங்க, அந்த நியூஸ் நீ எவ்வளவு நேரம் பாக்குற, பிறகுதான் கீழே போயிட்டு போய் சாமான் வாங்கிட்டு வர அப்படின்னு போயிட்டு வர, நீ நடுவுல யாராவது ஒரு சகோதரியை பார்த்துட்டா, பெண்கள் சகோதரி ஆண்கள் சகோதரி தப்பா நினைச்சுட்டு யாரா பார்த்துட்டு நின்று பேசுறிய எவ்வளவு நேரம் பேசுற, அப்போ உனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, பேசுறதுக்கு நேரம் இருக்குது, கம்பெனில போய் வேலை செய்யறது நேரம் இருக்குது, உன் முதலாளி கிட்ட பேசுறதுக்கு நேரம் இருக்குது. அல்லேலூயா. போன்ல திடீர்னு ஒரு மிஸ் கால் வந்துச்சுன்னா உடனே கால் பண்ணி யாருங்க புது நம்பரா இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு உனக்கு முடியுது. இதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இருக்குது. ஆனா தேவன் வானத்தையும் பூமியும் படைத்து உனக்கு ஜீவனை கொடுத்து இதுவரைக்கும் நீ போகும்போது வரும்போதெல்லாம் இடரை விழாத படிக்கு உன்னை பாதுகாத்து இதுவரைக்கும் உன்னை தாங்கி உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்தின தேவனிடத்துல பேசுவதற்கு உனக்கு நேரம் இல்லையா? ஏன்னா என்ன எந்த வேலை ஞாபகம் இல்லை, அதனால அதுவும் பண்ண முடியல. வேலைக்கு போறங்க முடியல, வேலைக்கு போறாங்க முடியல. சொல்ற நீதிமன்ற புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், என் கையை நீட்டியும் கவனிக்கிறோம் ஒருவனும் இல்லை, ஆபத்து காலத்துல நானும் உங்கள் மேல் ஆவணம் பண்ணுவேன், ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடுவேன், நான் உன்னை விடுவிக்க மாட்டேன், நீ அதிகாலைக்கு நான் தேடுவேன், என்னை காண மாட்டேன். ஜெபிக்கிறவர்களாக இருக்கும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு முறையிடுவதற்கு இந்த வேத தியானம் நமக்கு உதவி செய்யும். ஆமென் சொல்லுவோம். சங்கீத புத்தகம் 119ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் 78ஆம் வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டுல போய் படியுங்கள், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், வேத வசனம் என்ன ஆவியை கணுக்களையும் மூனையும் உருவ குத்தி வகையெடுத்து பிரிக்கக்கூடியதாக இருக்குது. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீ தியானிச்சனா ஆட்டோமேட்டிக்கா நீ ஜெபத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து, அல்லேலூயா, பைபிள் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்து வேதத்துல நேரத்தை செலவழிச்சு நீ தியானம் பண்ணனா நீ தேவ சோமத்துக்குள்ள உட்கார்ந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்ககிட்ட பேச வந்துக்கிறேன், ஆண்டவரே உங்ககிட்ட உறவாட வந்துக்கிறேன், ஆண்டவரே உட்கார்ந்து. அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. நம்பர் 4 சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பிரிக்காம சொல்லலால போற பையா பை பை சொல்லு பரவாயில்ல, தெரியவதான் சொல்லுங்க. நானே வசனத்தை பிரிக்காம சொல்லணும்னு சொன்னேன், பைபிளை பிரிக்காம சொல்லணும்னு சொன்னேன். சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் பின்னாடி சண்டை கிளாஸ் பசங்க நான் கூப்பிட்டேன் கேட்கல சொல்லுவாங்க, மானெல்லாம் போயிடும். சொல்லுங்க ஏற்றுதான் வருது. இதை பத்தி சொல்றதுக்கு என்ன, கர்த்தருடைய முன்மார்களுடைய ஆலோசனைப்படி சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. இரவும் பகலும்
அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். கவனிங்க. நம்பர் 5, வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நமக்கு கிடைக்கிற நன்மை, நம்ம பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நம்மள போல ஒரு பாக்கியமுள்ள ஜனம் யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை கர்த்தர் ஆமென். இந்த வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். இந்த வசனத்தை படிக்கிற மனுஷன் பாக்கியம். இந்த மனுஷன் இந்த வேத வார்த்தையை அதை யோசிக்கிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி வாழ்கிற மனுஷன் பாக்கியம். ஆமென். கர்த்தர் அவனை பாக்கியவானாக வைத்து. அல்லேலூயா. ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு, ஞானம் இல்லை, எனக்கு படிப்பு இருக்கு, படிப்பு இல்லை, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் ரொம்ப பகிர்ந்து ஆகும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. எதையுமே இந்த வசனத்தை நீ தியானிக்கிறதுனாலேயே உனக்கு ஸ்பெஷலான ஒரு பீப்புள் ஆண்டு மாட்டேன். உனக்கு படிப்பு, மரியாதை, அறிவு, அந்தஸ்து, வசதி, திறமை, பலன் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. இந்த வசனத்தை தியானிச்சாலே போதும். நீ ஸ்பெஷல். பக்கத்துல கேட்க சொல்லுங்க, ஸ்பெஷல். நீங்க ஸ்பெஷலான விசேஷமான ஒரு மனிதர்களாக கர்த்தர் உங்களை மாற்றிருப்பார். அல்லேலூயா. நம்ம யாரா மாறிடுவோம்? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். 5 காரியம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, வேத வசனத்தை தியானிக்கும் போது ஆவியில அக்கினி போடும். 2வது இருதயம் உணர்வு இருக்கா? வசனத்தை கேட்கும் போது உணர்வு என்ன பண்ணணும்? ஆமா, ஞாயிற்றுக்கிழமான உணர்வு வரணும். ஊழிய நேரத்துல ஊழிய உணர்வு வரணும். அல்லேலூயா. பாவத்தை பார்க்கும்போது விலகி போகணுன்ற உணர்வு வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்துல கொடுக்கணும் என்ற உணர்வு என்ன பண்ணணும்? வரணும். அல்லேலூயா. வேதத்தை படிக்காம வெளியே என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. நாம இதுக்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும்? உணர்வு. வேதத்தின்படி நடக்க உதவி செய்யும். 4வது முறையிட ஜெபம் பண்ண உதவி செய்யும். வேத வாசிகள்னா உங்களால ஜெபத்தை நீக்க முடியாது. வேதத்தை நல்லா தியானிக்கும் போது உங்க பிரேயர் லைஃப் சூப்பரா இருக்கும். நம்பர் 5, நம்ம பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாறும். அல்லேலூயா. நம்மளா யாரு? பாக்கியவான். நம்மளா யாரு? பாக்கியவதிகள். எதனால? வேதத்தை தியானிக்கிறதுனால. எல்லா தேவ சமூகத்தில் எழுதி ஆண்டவரே எங்களை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றுகிறேன், அதற்காக நன்றி என்று சொல்லி தேவ சமூகத்தில் எழுதி உண்மை